Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது சிக்கன் குழம்பு ரெசிபி. ஸோ இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பரோட்டாவுக்கும் சிக்கன் சால்னாவாக டேஸ்ட் பண்ணோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நம்ம இன்றைக்கி வறுத்து சேர்த்துக்கிறதுனால குழம்போட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்தாச்சு. இதோட ஒரு 10 அல்லது 20 முந்திரி பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 10 முந்திரி பருப்புனாலும் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு 10 மிளகாய் வத்தல் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா காரம் ரொம்பவும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மீடியமாக கரெக்டான அளவு இருந்தது. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் வத்தல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சில் அளவுக்கு மட்டும் தேங்காய் சில் நம்ம சேர்த்தா போதும். ஏன்னா இந்த குழம்புல தேங்காய் ரொம்ப சேர்த்தோம்னா சுவை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வதக்கிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டேன். இதில் 150 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லாவே வதங்கியிருக்கும். எப்போதுமே நீங்கள் மட்டன் குழம்பு அல்லது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி மசாலாவோடு போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இதை மட்டும் கொஞ்சம் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குறைன்னு அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு நமக்கு மசாலா. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற போட்டுட்டு அந்த நம்ம அரைச்ச பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான மெயினான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, நல்லெண்ணெயே போதும் குழம்புக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதோட 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நீங்கள் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம குழம்புக்கு அரைக்கிறதுக்கு மட்டும் வெங்காயம் நிறையா போட்டால் போதும், வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும். இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்கணுன்ற தேவையில்லை. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டாச்சு. அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடட்டும். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ப்ரான் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி ரெடி பண்ண மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இதோட சேர்த்துடலாம். நம்ம இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் குழம்பு.
இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடட்டும் குழம்பு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே ஒரு 25 நிமிஷம் வச்சு நீங்கள் என்ன குழம்பு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த பீசஸும் நல்லாவே வெந்துடும், குழம்பும் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் பீசஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. செம சூடாக இருக்குது, கை வச்சு பிடிச்சி பார்க்கவே முடியல, நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.